ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சட்னி வித் ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு எந்த கடாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் நான்ஸ்டிக். இப்போ நம்ம கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இங்கே கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா புரிஞ்சு வந்ததும் 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வணக்கி வந்ததும் ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அது போட்டு வணக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக லேசாக வணங்கினாவே போதும். அது நல்லா வணங்கினதுமே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே நம்ம புளி சேர்த்துருக்கோம். இங்கே நான் தோசைக்குன்னு சொல்கிறதுனால தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா சாட் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா வணங்கி வந்ததும் ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியை அதில் சேர்த்து கொஞ்சம் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நம்ம அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்க தேவையில்லை. இந்த சட்னியை கொஞ்சம் பச்சை வாசமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கிளறினதுமே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து வணக்க தேவையில்லை, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இப்போது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நல்லா உங்களுக்கு க்ரீன் கலரில் கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்புக்கு அதே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டு இந்த தாளிப்பை நம்ம அந்த சட்னிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ராகி தோசை ஊற்ற போகிறோம். நல்லா ஒரு இரும்பு தோசைக்கல்லை எடுத்துக்கோங்க. நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா தோசையை ஊற்றி நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இங்கே நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தோசை நல்லா வெந்து வந்ததும் நம்ம திருப்பி போட்டு தோசை எடுத்துக்கலாம். நம்ம இந்த நான்ஸ்டிக்கில் தோசை சுடுறதை விட நீங்கள் இரும்பு கல்லில் தோசை சுட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம இரும்பு கடாய் இல்லை மண் சட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். இப்போ இந்த தோசையை சுட சுட அந்த கொத்தமல்லி சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.